இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரத்தை கற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்பாக 100க்கு 100 நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன் என்பதையும் 100க்கு 100 அன்புள்ள தேவன் என்பதையும் இந்த ஓசியா புத்தகத்தில் அநேக உருவகங்களை பயன்படுத்தி உருவக ஓவியங்களின் மூலமாக இங்கே ஓசியா உணர்த்து வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் 100க்கு 100 அன்புள்ளவர். இது நம்ம சிருஷ்டிகளாக இருக்கக்கூடிய நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அதே தேவன் நீதியுடையவர் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. இவ்விரு பண்புகளையும் தேவனில் காணும் அறிவே ஒரு சரியான ஆன்மீக அறிவாகும். இவ்விரண்டையும் சரிசம நிலையில் போதிப்பவர்களே சிறந்த ஊழியர்களாக காணப்படுவர். ஆகவே 100க்கு 100 தேவனை அன்புள்ளவராகவும் அதே சமயத்தில் 100க்கு 100 அவர் நீதியுடைய நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் என்பதையும் தெளிவாக போதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஓசியா இவற்றை அழகான ஒரு சில உருவக ஓவியங்கள் மூலமாக எடுத்து காட்டுகிறார். நீதியுள்ள தேவனை பற்றி அவர் பொட்டரிப்பு பூச்சி என்று சொல்லி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் உள்ளே இருந்து அரித்து அழித்து திடீரென வெளிப்படும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து அவர் அங்கே சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். வெளியே தெரியாது, ஆனால் சின்னதாக செய்கிற பாவங்கள் அதிகமாய் செய்யும் பொழுது அது அப்படியே உள்ளிருந்து அரித்து அழித்து திடீரென அது வெளிப்படும் தீர்ப்பு நிலையை குறித்து இங்கே ஓசியா குறிப்பிடுகிறார். சிங்கத்துக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை ஒப்பிடுகிறார். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் நேரடியாக வலிமையுடன் பாய்ந்து திடீரென பீறி போடுகிற ஒரு தீர்ப்பு நிலையை குறித்து அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு திடீர்னு ஒரு யுத்தம் எப்படி வேகமாக ஒரு பயங்கரமான வேதனையை உண்டு பண்ணி அழிக்கிறதோ அதே போல் ஒரு அழிவானது ஒரு சிங்கம் நேரடியாக பாய்கிறது போல ஒரு தீர்ப்பு வரும் என்று சொல்லுகிறார். 3ஆவதாக 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சிவிங்கி என நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் வருது. இது தந்திரமான பதிவிருக்கக்கூடிய ஒரு திடீர் அழிவை ஏற்படுத்தக்கூடிய சிறுத்தையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பதுங்கி அது அப்படியே பாய்ந்து அழிக்கிறது போல ஒரு பாவத்தின் கொடுமையானது அதிகமாய் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய தீர்ப்பு இப்படியாக நம்மேல வருகிறது என்று சொல்லி இங்கே ஓசியா குறிப்பிடுகிறார். கரடியை போல 13:8 பார்க்கிறோம். குட்டியை பறிகொடுத்த கரடியினுடைய வேகம் மிகவும் கொடூரமானதாக இருக்கும். இது கொடூரமான நியாய தீர்ப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேற்கூறிய அனைத்து தீர்ப்புகளும் தேவனுடைய கொடூரத்தன்மையை அல்ல, பாவத்தின் கொடூரத்தன்மையையே நமக்கு காட்டுகிறது. அதைத்தான் நம்ம முதல்ல தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் நியாயமுள்ள தேவன், நீதி உள்ள தேவன். ஆனால் அவர் கொடுமையாய் நம்ம தாக்குகிறதற்கு காரணம் நம்முடைய கொடுமையான பாவத்தின் நிமித்தத்தால்னால தான் இந்த தண்டனையை நாம் பெறுகிறோம். தேவனுடைய கொடூரத்தன்மை இல்லை, இது பாவத்தின் கொடூரத்தன்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் எவரையும் அவர்களுக்குரிய தண்டனைகளுக்கு அதிகமாய் தண்டிக்கிற ஒரு ஆண்டவரே அல்ல. அவர் நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி. மிகவும் கொடூர தண்டனைக்குரிய பாவத்தை அவர் தண்டியாமல் விட்டார்னா அவருடைய நீதியை அது களங்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும். ஆகவே இரவும் பகலும் நம்மேல குற்றம் சுமத்தும் பொருட்டு அங்கே நிற்கிற சத்துருவினுடைய முன்பாக அவருடைய நீதியுள்ள நியாயாதிபதி என்கிற அந்த பெயர் களங்கப்பட்டு விடாதபடிக்கு நம்முடைய பாவங்களுக்கு அவர் தண்டிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை தெளிவாக நாம் போதிக்கிறவர்களாக இந்த அறிவை நாம் சரியாக பெற்று ஆன்மீக வாழ்க்கை வாழும்படியாக இந்த ஓசியா புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிறது. ஆனாலும் கிறிஸ்துவினுடைய பலி மரணத்தில் அந்த சிலுவை மரணத்தில் போய் நாம் சரணடைந்து விட்டோன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய மீட்பை ஆண்டவர் தருகிறதற்கு இன்றைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதே போல அன்புள்ள தேவனை பற்றியும் ஓசியா இங்கே வெளியே காட்டாமல் இல்லை. அழகா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரையிலும் ஒரு தந்தையினுடைய அன்புக்கு ஒப்பாக, ஒரு தாயினுடைய அன்புக்கு ஒப்பாக, ஒரு மருத்துவரின் அன்புக்கு ஒப்பாக, ஒரு கணவரின் அன்புக்கு ஒப்பாக, ஒரு மெய்ப்பனின் அன்புக்கு ஒப்பாக இங்கே அவர் ஒப்பிட்டு பேசுகிறதை பார்க்கிறோம். அன்புள்ள தேவனின் உடன்படிக்கையின் அன்பு அப்படிங்கிறத எபிரேய சொல் கேசேத் என்று குறிப்பிடுகிறது. இது எதை குறிக்குதுன்னா அதாவது மாறாத
உணர்வு பூர்வமான ஆழ்ந்த அன்பு கேசேத். இதைத்தான் ஆண்டவர் மனிதர்கள் மேலே, சிருஷ்டியின் மகுடமாகிய மனிதர்களின் மேலே அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த அன்பின் நிமித்தமே அவர் பரிதாபத்தினால என் இதயம் குழம்புகிறது என்று 11:8 சொல்லுகிறார். இந்த நீதியுள்ள அன்பு தேவனை பயபக்தியுடன், நாம் அன்புள்ள நீதியுள்ள தேவனை பயபக்தியுடன் பற்றி கொள்கிறதற்காகத்தான் இந்த புத்தகம் நம்மை அழைக்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறாரே, 1ஆம் வசனத்தில், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல தகப்பனுடைய ஒரு நேசத்தை அங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம். அதே போல 3ஆம் வசனத்தில் ஒரு தாயை போல கையை பிடித்து நடக்க பழக்கினேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் என்று சொல்லுகிறார். நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னாரே. நல்ல மருத்துவராக அவர் அங்கே தன்னை காட்டுகிறதை பார்க்கிறோம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால் நான் அவர்களை இழுத்தேன். இது ஒரு கணவன் மனைவியினுடைய நேசத்தை குறிக்கக்கூடியதாக இங்கே ஆண்டவர் ஒரு நல்ல கணவராக, எப்படிப்பட்ட ஒரு சோரம் போன நிலைமையில் இருந்தவர்களையும் அன்பின் கயிறுகளினால் அங்கே இழுக்கிற ஒரு தேவனாக அவர் தன்னை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு நல்ல மேய்ப்பனாக கழுத்தில் இருக்கக்கூடிய நுகத்தடியை எடுத்து போடுகிறவர்களைப் போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். இது நிமித்தமாக என் இருதயம் எனக்குள்ளாக அப்படியே குழம்புகிறது என்று சொல்லி அவர் புலம்புகிறார். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. 100க்கு 100 ஒரு நீதியுள்ள ஒரு தேவன், 100க்கு 100 அன்புள்ள ஒரு தேவன். ஆகவே நீதியுள்ள அன்பு நிறைந்த தேவனை பயபக்தியுடன் நாம் பற்றி கொண்டு வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே,